ஓம் சாந்தி. எல்லாருமே இந்த வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரீஸ்ல வரவேற்கிறோம். இது இன்னர் ரிஃப்ளெக்ஷனுடைய எபிசோடு. சேவை அப்படின்ற கலையினுடைய ரிஃப்ளெக்ஷன். 2 நிமிட அமைதியில் இறைவனை ஆவாகனம் பண்ணலாம். இளையமே மறுபடியும் வரவேற்கிறோம். இந்த எபிசோட்ல நாம சேவை அப்படின்ற கலை பத்தி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். சிஸ்டர் டெபிய நமக்கு ஏற்கனவே தெரியும். அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. அவங்க ஒரு லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்க கிரேட் லிஸ்னர்னு சொல்லலாம். டெபி சிஸ்டருடைய ஞானம் அவங்க 40 கண்ட்ரீஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடல்ட் எஜுகேஷனில் மாஸ்டரியும் வாங்கியிருக்காங்க. அவங்கள பிரம்மகுமாரிஸ் ராஜயோக மெடிடேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறமா ஆம், இதோட நாம சிஸ்டர் டெபியை வரவேற்கலாம் இந்த ப்ரோக்ராமுக்கு. ரிஃப்ளெக்ஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. நன்றிகள் மனோஜ் பிரதர். நல்லது. எல்லாருமே சேர்றத பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நிறைய நம்மளுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் ஆரம்பிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஒரு குயிக் ரிஃப்ளெக்ஷன் இப்போ பண்ணலாம். உங்கள் முன்னாடி நீங்கள் 10 விஷயம் எழுதுங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு நீங்கள் 10 விஷயம் இது பாருங்க. நீங்கள் சிஸ்டர் லூசி என்ன சொன்னாங்க? ஏதாவது ஒரு 10 விஷயம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைச்சது. அதை பற்றி யோசிச்சு ஒரு பேப்பரில் எழுதுங்க. நான் உங்களுக்கு 2 நிமிஷம் கொடுக்குறேன். 10 விஷயம். நானும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறேன்.
2 நிமிஷம் கிட்டத்தட்ட முடிஞ்சது. நல்லது. உங்க லிஸ்ட்ட ஒரு ரிஃப்ளெக்ஷனா பார்க்கும்போது, எத்தன விஷயங்கள் நீங்க எழுதுனது, நீங்க உங்களுக்காகவே குடுத்தது? உங்களுக்கு நீங்களே குடுத்திருந்தது. எவ்வளோ விஷயங்கள் அடுத்தவர்கள் கிட்ட இருந்து கிடைச்சது? மற்றும் எத்தன விஷயங்கள் உங்களுக்கு இயற்கை கிட்ட இருந்து கிடைச்சது? அடுத்ததா, எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு கடவுள் கிட்ட இருந்து கிடைச்சது? சாட் பாக்ஸ் வந்து டிசேபிள்டா இருக்கு. எதுவும் சாட் பாக்ஸ்ல போட வேணாம். அடுத்த எபிசோடு 13C ஒர்க்ஷாப் அந்த இதுல வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்கள அங்க ஷேர் பண்ணலாம். இங்க இது வந்து சைலன்ட் ரிஃப்ளெக்ஷனா இருக்கும் இந்த எபிசோட். எல்லாரும் இதுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஒரு போன வாரம் ஒரு நல்ல செஷன் இருந்தது. சிஸ்டர் லூசி அண்ணா எடுத்தாங்க. நானு இந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாருக்குமே இந்த டீம் மூலியமா எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. மற்ற ஆத்மாக்கள் வந்து நமக்காக இத உருவாக்குறாங்க. அப்போ நான் லூசியானா என்ன குடுத்தாங்களோ அதுலேருந்து நான் பில்ட் பண்றேன் இதுல. ஒரு நல்ல லைப்ரரி உருவாக்குனாங்க. வேல்யூஸ் இன் லைஃப் சீரிஸ். அந்த புக்ல வந்து நீங்க திரும்ப போய் பார்க்கலாம். அதுல வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ சிஸ்டர் லூசியானா பண்ண செஷன்லயே நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுலேருந்து நெறைய சேவைய பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு செஷன்ல போன வாரத்தது மட்டும் பார்க்கல. நாம நம்மளுடைய வாழ்க்கையும் பார்க்கலாம். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி அ அ வாய்ப்புகள் வந்து நாம மத்தவங்களுக்கு குடுத்துருக்கோம், அதையும் பார்க்கலாம். குடுக்கறது மற்றும் எடுக்கறது. யாரெல்லாம் நாம இந்த ஆன்மீக பயணத்துல இருக்கோமோ, அது வந்து ஒரு ஆன்மீக வழியில பண்ணலாம். இப்போ இன்னைக்கு நம்ம செஷன் பத்தி பேசும்போது, பவர் பாயிண்ட் நம்மளோட இன்னியோட அ செஷனுடைய முக்கியமான விஷயம், நாம எப்படி இருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். பீயிங் அப்படின்றோம்.
ஏன்னா நாம செய்யறதுல செயல்கள்ல மாட்டிக்கலாம். அப்போ நம்மளுடைய யோசிக்கிறது, பேசுறது, அதன் வழியாக தான் சேவை நடக்கும். அப்ப அதுதான் நம்மளுடைய இன்னைக்கு எய்ம். இந்த செஷன்ல இன்னர் ரிஃப்ளெக்ஷன்ஸ்னு சொல்றோம். இது வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு. இந்த தீம பத்தி யோசிக்கிறதுக்கு. எப்படி இதுல இருக்கிறது எப்படி நமக்கு உண்மையாக இருக்கு? எந்த விஷயங்கள் நமக்கு ஒத்து போகும்? ஒரு சில விஷயங்கள் மீது நீங்க இன்னும் அதிகப்படுத்துறது எப்படி? அப்புறமா நம்ம ஒரு டாஸ்க் பில்ட் பண்ணி அத நம்ம வாழ்க்கையோட எடுத்துட்டு போலாம். போன வாரம் லூசியானா சிஸ்டர் சொன்னாங்க. கடைசி மெடிடேஷன்ல நம்மள கேட்டாங்க. சூஸ் பண்ண சொன்னாங்க. ஒரு குணம், என்னுடைய பர்சனாலிட்டில இருந்து ஒரு குணம். அது வந்து ஒரு உயர்ந்த சேவை செய்யறதுக்காக பயன்படுத்த சொன்னாங்க. நீங்க போன வாரம் செஞ்சீங்களோ இல்லையோ, எந்த ஒரு குவாலிட்டிய நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? அ ப வ மனித குலத்துக்கு சேவை செய்ய யூஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய எந்த குவாலிட்டி? யாரெல்லாம் கேட்டீங்களோ, ஏதாவது போன வாரம் நடந்தா போல உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அந்த குவாலிட்டிய யூஸ் பண்றதுக்கு ஏதாவது எனர்ஜி யூஸ் பண்ணீங்களா? அது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நன்மை நடந்திருந்ததா? ஏதாவது சிச்சுவேஷன் மாறுறா போல பார்த்தீங்களா? சூழ்நிலை. அப்ப நீங்க என்ன சூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அன்பான மரியாதைய வந்து நான் தேர்ந்தெடுத்தேன். அடுத்த நாள் நம்மளுடைய காலைல கிளாஸ்ல ஒரு அ ஏஞ்சலுடைய குவாலிட்டி பத்தி கிளாஸ்ல வந்தது. அப்ப அன்பான மரியாதைய பத்தி அதுல சொல்லப்பட்டிருந்தது. அப்ப ஒரு விஷயம் நான் உலகத்துக்கு குடுக்கணும்னு நெனச்சது வந்து ரொம்ப அப்படியே மேட்ச் ஆச்சு காலைல கிளாஸோட. அப்ப அந்த வைப்ரேஷனே மாறியிருந்தது. நீங்க போன வாரம் தேர்ந்தெடுத்திருக்கலாம், இப்ப தேர்ந்தெடுக்கலாம். நானு அத தேர்ந்தெடுத்தேன். உடனே எனக்கு அது கிளாஸ் கிடைச்சா போல இருந்தது. அதே நான் இந்த செஷன்லயும் யூஸ் பண்றேன். அப்ப அவங்க சொன்னம்போது, கடைசில முடிக்கும்போது சொன்னாங்க, "அங்கிருந்து தான் நாம ஆரம்பிக்கிறோம். அப்புறமா அதிலிருந்து நாம மத்த விஷயங்கள் அவங்க சொன்னதுக்கு போலாம்." நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, ஆரம்பத்துல அவங்க சொன்னாங்க, எப்படி அவங்களுடைய சேவை உணர்வு விழித்தெழுந்ததுன்னு பத்தி சொன்னாங்க. ஒரு சின்ன பொண்ணா ஆரம்பிச்சாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்துல, ஒவ்வொரு நேரத்துல அது ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா, இப்போ நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அப்போ எப்போ உங்களுக்கு இந்த உலகத்தை ஒரு நல்ல இடமாக மாத்தணும் அப்படின்ற எண்ணம் தோன்றுச்சு?
மலர்கள் வந்து நமக்கு சுகத்தையும் மகிழ்ச்சியும் தருது. நானு இங்க தேர்ந்தெடுத்த மலர் வந்து போர்சிஃபியா அப்படின்னு. அது வந்து அந்த மலர் வந்து ப ஸ்ப்ரிங்ல ஆரம்பிக்குது. அப்ப அந்த நேரம் வந்து வின்டர் முடியுது அப்படின்னு ஒரு அறிக்கைய குடுக்குறா போல இருக்கு அது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. நெறைய பேரு இந்த நெறைய பேருக்கு அத பார்த்த உடனே ஒரு நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஞாபகம் வரும். இப்ப எனக்கு கார்டனிங் பிடிக்கும். அப்ப அந்த மலர்கள், அதனுடைய நறுமணம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையா எதன் மூலியமா உங்களுக்கு இந்த ஐடியா உங்க மனசுல தோணுச்சு? சேவைய பத்தி. அது உங்களுடைய ஆர்வத்த அதிகப்படுத்தினது எது? இந்த சேவைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு. அ அந்த எண்ணம் எழுந்த உடனே அத வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க உண்மையாவே அத வச்சு எதா பண்ணீங்களா? எப்படி நீங்க ஆரம்பிச்சீங்க? தொடங்குனீங்க? அந்த ஆசை இன்னும் உங்க மனசுல நிலைச்சிருக்கா? ஒரு சில மெமரீஸ் நினைவுகள இந்த எக்ஸர்சைஸ்ல எழுதுங்க. ஆரம்ப காலத்தினுடைய அ உங்களுடைய சேவையின் ஆசைகள் அத பத்தி எழுதுங்க. நானு சொன்னா போல போன சண்டே கிளாஸ்ல நீங்க இந்த ஆர்ட்ஸ் ஆஃப் லிவிங் பார்க்கும்போது, நம்ம ஒரு ஏஞ்சல் ட்ரெய்னிங் ஸ்கூல்ல இருக்கோம்னு தான் தோணும். நாம எப்படி யோசிக்கிறோம், எப்படி பண்றோம் விஷயங்கள. எ அ நாம டே டு டே வாழ்க்கையில எப்படி அ இது வரும் அப்படின்னு ஒரு இங்க ஒரு பாட்டு இருக்கு. அத நீங்க ப்ளே பண்ணுங்க. ஒரு இங்கிலீஷ் பாட்டு போடுறாங்க. Yeah, yeah sister, we are able to see it.
ஓ! இதுல நெறைய இமேஜஸ் இருந்தது அந்த வீடியோல. குடுக்கறது, வாங்குறத பத்தி. அப்போ அதுலயும் அ அ ஒருத்தர் குடுக்கறது, ஒருத்தர் வாங்குறதுலேருந்து நெறைய பவர் வந்து எடுக்குறாங்க. அப்போ மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து நாம என்ன செய்ய முடியும் அப்படின்றத பத்தி. அப்போ அ ம ரொம்ப திறந்த மனம் தேவை. அந்த காமிச்ச ஒரு சில விஷயங்கள் செய்ய. ஒருத்தர் வந்து கோவமா இருக்காரு. அவங்க வந்து அமைதியாகுறாங்க. அப்புறமா ரொம்ப திறந்த மனதோட நெறைய உதவுறாங்க. அப்புறமா அது செய்றாங்க. நம்மள மாரி ஆத்மாக்கள் மூலியமா. நம்மளுடைய சேவை மூலியமா, மெடிடேஷன் மூலியமா நாம வந்து எவர் ரெடி ஆயிடலாம். ஏதோ ஒரு காட்சி வருது. அப்போ அதுல உடனே நம்மளால உதவ முடியும். அப்ப இந்த மாரி செயல்கள் மூலியமா அன்புன்றது செயல்பாட்டுல வருது. இப்போ அதுலேருந்து நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. அவங்க அங்கீகரிக்கணும்னு எதிர்பார்க்கல. அப்ப விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். ஒரு சில ஒரு சில நேரம் நான் யோசிப்பேன். சர்விங் பத்துக்கு அதுக்கு பதில் வேற ஏதாவது வார்த்தை வேணும்னு யோசிப்பேன். அது ஆஃபரிங் அப்படின்லாம் கூட வரும். நம்ம வந்து எதையும் எதிர்பாராத சேவைன்னு சொல்றோம். எதையும் யோசிக்காம செய்றோம். நம்ம வந்து ஷேர் பண்றோம், சப்போர்ட் பண்றோம். எதையும் எதிர்பார்க்காம. ஆனா, நமக்கு நெறைய திரும்ப கிடைக்குது. அப்ப உங்களுக்குள்ள நீங்களே செக் பண்ணி பாருங்க. நீங்க அந்த கலைய எப்படி பிராக்டிஸ் பண்றீங்கன்னு செக் பண்ணி பாருங்க. சேவை. மறுபடியும் என்னுடைய ஸ்க்ரீன் வந்துடுச்சுன்னு நெனைக்கிறேன். இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் மூலியமா எப்படி நீங்க சேவைய இப்போ பிராக்டிஸ் பண்றீங்க பார்க்கலாம். உங்களுக்கு கூட நீங்க இத எப்படி பிராக்டிஸ் பண்றீங்க? அன்பா இருக்கீங்களா? உங்களோட சப்போர்ட்டிவா இருக்கீங்களா? உங்கள ஏத்துக்கிறீங்களா? காலைல எழுந்துக்கிறீங்க. எழுந்துக்கும்போது அன்பான மரியாதை உங்களுக்காக உங்க மேல இருக்கா? எப்படி நீங்க கடவுளினுடைய காரியத்துல உதவி பண்றீங்க? எது வந்தாலும் உங்க மனசுல, உலகத்த எப்படி நல்ல இடமா மாத்துறதுக்குன்னு. நீங்க வந்து அன்பானவரா இருக்கீங்களா? அந்த நேரத்துல அவைலபிளா இருக்கீங்களா? எல்லாமே ஓப்பனா இருக்கீங்களா? ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு வார்த்தைய தேர்ந்தெடுங்க. நானு எனக்கு, மற்றவர்களுக்கு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, நம்ம க்ளோஸ் கனெக்ஷன்ல இருக்கவங்களோட, அவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கிறீங்களா? அவங்க கூட நடக்கிறத வந்து கவனிக்க முடியுதா உங்களால? உள்ளுக்குள்ள, வெளியில அத ஏத்துக்க முடியுதா? கேட்க முடியுதா? இப்போ அவங்க டாக்ல நாம கேட்டோம். மத்தவங்க பேசுறத கம்யூனிட்டில பேசுறத கேட்கறது.
அங்க வந்து ஒரு நல்ல கேட்குறவங்க வந்து அங்க அவைலபிளா இருக்காங்களா? இது வந்து எக்ஸ்பிரஷன்ல வருது. அப்புறமா இயற்கைக்கு சேவை பண்றது. நீங்க அன்பா இருக்கீங்களா? மரியாதையோட அதை வளர்க்கும் விதமாக இருக்கீங்களா? பெரிய பறவைகள்னா பிடிக்குமா? பூனை, நாய். மரியாதை மற்ற உயிர்களுக்கு மரியாதை குடுக்கறதுன்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இயற்கை நம்மகிட்ட இருந்து நெறைய மரியாதை எதிர்பார்க்குது. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ். நீங்க இப்ப செய்யற ஏதோ ஒரு விஷயம், சேவையினுடைய ஒரு இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம். இப்போ அந்த வீடியோ வந்து நெறைய எக்ஸாம்பிள் சொல்லுச்சு. ஒவ்வொரு டைம் நீங்க செய்யும்போது எனர்ஜி வெளில போகுது. அப்புறமா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட அதனுடைய நல்ல தாக்கம் ஏற்படுது. நம்ம ஏதோ ஒரு டைரக்ஷன்ல இருக்கலாம். ஆனா அதனுடைய உண்மையிலே அது அந்த சூழ்நிலைக்கு வந்து நல்ல பலன், நல்ல பாதிப்பு ஏற்படுது. நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு சில நேரம் நம்மகிட்ட வரக்கூடிய கஷ்டமான விஷயங்கள், நமக்கு எவிடன்ஸ் தேவை. ஆனா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபீலிங், நோயிங், எக்ஸ்பீரியன்சிங் இதுக்கெல்லாம் வந்து வித்தியாசம் இருக்கு. கை முன்னாடி எடுங்க. கைகள பாருங்க. உங்க கை விரல்கள கொஞ்சம் ஆட்டுங்க. அ கொஞ்சம் லூஸா, ஃப்ளெக்சிபிளா இருங்க. உங்க கைகள் மூலியமா உங்களால என்ன பண்ண முடியும்? அப்போ இப்போ உள்ள உள்ள இழுத்துட்டு ஒரு டைட்டா இது கொஞ்சம் வலிக்க கூட வலிக்கலாம். ஆனா நல்லா இறுக்கிக்கோங்க. நல்லா இறுக்கிக்கோங்க. நீங்க இறுக்கமா இருக்கும்போது உங்களால என்ன பண்ண முடியும்? இந்த கைகள வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்? இப்போ ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ 2த்துக்கும் வித்தியாசம் பாருங்க. ஃபீலிங் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற இந்த இன்டென்ஷன் யோசிச்சு பாருங்க. ஃப்ளோயிங்கா இருக்கும்போது உங்களால எதா பண்ண முடியுமா? டைட்டா ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும்போது எதா பண்ண முடியுமா? அப்ப அத இ இந்த விஷயத்த நான் கொண்டு வரது வந்து, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் வந்து நமக்கே தெரியாம அது வெளிப்பட்டுடுது. அப்போ எனக்குள்ளேயே நெறைய ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா, என்னுடைய உடல் வந்து அந்த டைட் ஃபிஸ்ட் மோடுல போயிடுது. இறுக்கமாயிடுது. அப்புறமா என்னால அந்த இடத்துல இருந்து சேவை செய்ய முடியாது. அப்ப அந்த ஃபீலிங் எப்ப நான் என்னுடைய சூழ்நிலையோட ஒத்து அ ஒன்றிணைந்ததா பார்க்குறேனோ, அப்பதான் என்னால சேவையும் செய்ய முடியும். அதுதான் ஒரு
முக்கியமான பகுதியாக இருக்கு சேவை செய்யறதுல. நம்ம சுத்தி இருக்கிறதுல அதுலேருந்து ரிசீவும் பண்ணிக்கணும். நம்ம சோர்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம செய்யறதுக்கு சக்தி கிடைக்கும். அது வந்து அமைதி, சக்தி எல்லாமே குடுக்கும். இப்போ நெறைய சூழ்நிலைகள் நாம இப்போ உலகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான உதவி தேவைப்படுது. நம்ம வந்து ஒரு தூரத்துல இருந்து நாம எல்லாருக்குமே உதவிகரமா இருக்க முடியும். இப்போ அந்த செ பரிஸ்டா சேவைக பத்தி நாம அதுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நெனைக்கிறேன். நெறைய நெறைய நேரம் நான் கைகளை விரிச்சிருக்கிறது வந்து கடவுள்கிட்ட இருந்து அன்ப பெறுவதற்கான விஷயமாக புரிஞ்சிருக்காங்க. கைகள் இறுக்கமா இருந்ததுன்னா, அத பெறுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நாம இப்ப பண்ற நெறைய விஷயங்கள், அது வந்து சூக்ஷ்மமான சேவை அப்படின்னு சொல்லலாம். நாம வந்து ரொம்ப சூக்ஷ்மமான வழிகள்ல சேவை பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. சூக்ஷ்மமான வழிகள் யோசிக்க முடியுமா உங்களால? சூக்ஷ்மமான வழியில அந்த நொடியில பிரசன்ட்டா இருந்து கடவுள்கிட்ட இருந்து பெற்று எல்லாருக்கும் குடுக்க முடியுமா? இப்போ மத்தவங்களுக்கு அன்பான மரியாதைகள் குடுக்க முடியுமா? அப்புறமா இயற்கை உதவுற போல செய்ய முடியுமா? உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய குப்பை எல்லாமே இயற்கைக்கு போகுது இல்லையா? இயற்கை மூலியமா கிடைக்குது, இயற்கை போகுது. அப்ப இதெல்லாம் உங்களால கனெக்ட் பண்ண முடியும்னா, புரிஞ்சுக்க முடியும்னா, எப்படி எனர்ஜி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள், ஓப்பனா இருக்க முடியும். அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மற்றவர்களுக்காக. அப்போ போன வாரம் அவங்க சொன்னாங்க, 2 விஷயத்த பத்தி கவனம் குடுத்தாங்க. அது வந்து நறுமணமாவே சொன்னாங்க. பெருந்தன்மை, அப்புறமா இரக்கம். இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இத கொஞ்சம் நாம இன்னும் நல்லா ஆழமா யோசிச்சு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கிளீனான பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2ஓ 4ஓ குணங்கள் வச்சு நாம பண்ணலாம். இப்ப இந்த நேச்சரான சேவை இல்லன்னா, ஃபரிஷ்தா நிலையினுடைய சேவைய நாம வாழ்க்கையில கொண்டு வரலாம். அப்போ ஒரு சின்ன ஹார்ட் வந்து அந்த பேப்பர் நடுவுல வரையலாம். சின்ன ஹார்ட். அப்புறமா அந்த ஹார்ட் தான் நீங்க. அதுல நான் எஸ்ன்னு போடுறேன். செல்ஃப், சுயம். நீங்க வந்து சேவை பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பெனிஃபிட் கிடைக்குது? உங்களுக்கு என்ன நன்மை நடக்குது? நீங்க பெருந்தன்மையா இருக்கும்போது, இரக்கத்தோட இருக்கும்போது, என்ன எஃபெக்ட் அதுல?
லூசியானா சொன்னாங்க, சேவை செய்பவரா இருக்கும்போது அது நம்மள மாத்துது. ஆனா, நம்ம அத இரக்கத்தோட இருந்த நேரங்கள நீங்க யோசிக்கும்போது, பெருந்தன்மையா நீங்க இருந்தபோது, அது உங்கள என்னவா மாத்துது? உடலாலயோ, மனதாலயோ, ஆன்மீகத்திலயோ? அது நீங்க ஒரு வார்த்தையில அத டிஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நெறைய வார்த்தைகள் கூட இருக்கலாம். ஆனா, ஒரு வார்த்தை எழுதுங்க. என்ன மாதிரியான வித்தியாசம் அது ஏற்படுத்துச்சு? அடுத்தது ஒரு அத சுத்தி இன்னொரு பெரிய ஹார்ட் போடலாம். அப்புறமா உங்க வாழ்க்கையில இருக்க மத்தவங்கள பத்தி யோசிச்சு பாருங்க. உங்களோட நெருங்கிய உறவுல இருக்கவங்க. இரக்கத்தோட நீங்க இருக்கும்போது, அவங்க மேல என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது? அவங்களுக்கு பெறுவதாக இருக்கலாம், அவங்கள ஊக்கப்படுத்துவதாக இருக்கலாம். பெருந்தன்மை மற்றும் இரக்கத்தினுடைய குணங்கள் அவங்க மீது என்ன தாக்கம் ஏற்படுத்துச்சு? ஆ நீங்க இன்னும் அந்த பேஜ்ல இடம் இருக்குன்னு நெனைக்கிறேன். அப்புறமா இன்னொரு பெரிய ஹார்ட் அத சுத்தி. நீங்க உங்களுக்கு தெரியாத நபர்களா கூட இருக்கலாம். நீங்க சூப்பர் மார்க்கெட்ல பார்த்துருக்கலாம். அவங்களோட பழகாம இருந்திருக்கலாம். உலகத்துல இருக்கக்கூடியவங்க. அவங்க உங்கள பார்க்கலாம். இரக்கம், பெருந்தன்மை குடுப்பவராக பார்த்திருக்கலாம். அவங்க மேல என்ன தாக்கம் ஏற்படுத்துவதாக நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு வார்த்தை எழுதுங்க. அதன் காரணமா. அப்புறமா இயற்கை இயற்கையின் உலகம். அதுக்கு இன்னொரு பெரிய ஹார்ட் போடுங்க. இயற்கை பத்தி யோசிச்சு பாருங்க. இயற்கையோட நீங்க பெருந்தன்மையோட, இரக்கத்தோட இருந்ததுனால, அதன் மீது என்ன பாதிப்பு இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? நான் இங்க ஒரு நல்ல கதை, இயற்கை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பறவைகளுக்கு உணவு குடுப்பேன். அப்போ ஒரு ஆந்தை வந்தது. ஆந்தை வந்து பகல் நேரத்துல பார்க்க முடியாது. அது வந்து மற்ற பறவைகள் சாப்பிடுறத பார்த்துட்டு தன்னுடைய உணவுன்னு நினைச்சிருக்குமா என்னன்னு தெரியல. நாங்க ஒரு 15 நிமிஷம் உட்காந்துருந்தோம். நான் அத பார்த்தேன், அது என்ன பார்த்துச்சு. அப்புறமா குட் பை சொல்லிட்டு அது பறந்துடுச்சு. 1 மணி நேரம் கழிச்சு எனக்கு ஒரு மெயில் வந்தது. குளோபல் கான்ஃபரன்ஸு. அ
அந்த ஆந்தை கூப்பிடுது அப்படின்னு ஒரு மெயில் வந்தது. அத பார்த்த உடனே அப்ப நல்ல எக்ஸ்பிரஷன் நெனச்சேன். நம்ம அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, நம்ம மூலியமா நடக்கக்கூடிய நல்ல பாதிப்புகள் என்ன அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ உங்க ஹார்ட் எவ்வளோ பெருசா இருக்கு? மெடிடேஷன்ல வந்து நாம நம்மளுடைய ஹார்ட்ஸ எக்ஸ்பேண்ட் பண்றோம். மனச பெருசாக்குறோம். இப்போ இந்த நேரத்துல நெறைய மக்கள் ஒருத்தர் இன்னொருத்தர வெறுத்துட்டு பார்க்காம போறாங்க. இப்போ பெரிய மனசு இருக்கிறது உங்களுக்கு அந்த நேரத்துல இருந்து சேவையில தூரத்துல இருந்து கூட சேவை பண்ண முடியும். அப்ப அத பத்தி நான் உங்கள நினைக்கிறதுக்கு ஒரு ஒரு சில நிமிடங்கள் குடுக்குறேன். இப்போ ஒரு கடைசி விஷயம் இந்த டயகிராம்ல. ஹார்ட்ட விட்டு மேல உங்க ஹார்ட்டுக்குள்ள மேல நேரா அது கோடு போட்டு அந்த டிவைன் சோர்ஸோட பரமாத்மாவோட கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க இயற்கைக்கு அந்த வைப்ரேஷன் மூலியமா நீங்க வந்து இறைவனுடைய காரியத்துல ஈடுபடும்போது, இறைவனுடைய சக்திகள் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப அந்த கனெக்ஷன், சோர்ஸு எல்லாமே உங்களுடைய வைப்ரேஷனல் ஏரியால பாதிப்ப ஏற்படுத்துது. நல்ல பாதிப்பு. அதுதான் வந்து நம்மள ஏஞ்சல்ஸா மாத்துது. நாம நல்ல வைப்ரேஷன் குடுக்க குடுக்க, நாம இறைவனுடைய நல்ல இன்ஸ்ட்ருமென்ட்டா ஆயிடுறோம். அப்புறம் இந்த உலகத்துல நெறைய கரப்ஷன் இருக்கு இப்போ. எல்லாருமே வந்து தூய்மைய எதிர்பார்க்குறாங்க. எல்லாருமே ஒளிய எதிர்பார்த்திருக்காங்க. நிலைய கீழான விஷயங்கள் நடக்கும்போது எல்லாருமே அன்ப எதிர்பார்க்குறாங்க. ஒரு மாற்றம் உலகத்துல நிகழணும்னு எதிர்பார்க்குறாங்க. இது வந்து ஒரு தூய்மையான அப்புறமா பெரிய மனசோட இருக்கிறவங்களுக்கு வந்து அசம்பவமான விஷயம் கூட சம்பவம் ஆயிடுது. இப்போ நெறைய நேரம் நான் உங்கள பத்தி யோசிச்சு பாருங்கன்றேன். நீங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளா நீங்க உருவாக்குன மாற்றத்த யோசிச்சு பாருங்க. இந்த குரூப்போட இருக்கீங்க. இந்த குரூப் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது. அப்போ நீங்க ஒரு குரூப்போட இருந்த நேரத்த பத்தி யோசிச்சு பாருங்க. சேவையில இணைஞ்சிருக்கீங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு நல்லிணக்கம் இருக்கு.
அப்போ அந்த சூழ்நிலைய மாத்துனீங்க. நீங்க வந்து நெறைய விஷயங்கள் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவா மாத்தீங்க. அழுக்குலேருந்து தூய்மையா மாத்திருப்பீங்க. நீங்க மத்தவங்களோட சேர்ந்து உருவாக்குன, சேவை பண்ண நேரத்த பத்தி யோசிச்சு பாருங்க. அது வந்து பெரிய டிஃபரன்ஸ் உருவாக்குனத பத்தி யோசிச்சு பாருங்க. அத வச்சு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க. நீங்க எந்த குரூப்போட இருப்பீங்களோ, அந்த குரூப்ப பத்தி யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த நோக்கம் என்னன்னா, உலகத்துக்கு அமைதி கொண்டு வரணும். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விஷயத்த ஸ்பெஷலா அந்த சேவைக்கு கொண்டு வராங்க. ஏதோ ஒரு குணம். அதோட நீங்க அதுல தனியா இல்ல. எல்லாரோடையும் சேர்ந்து பண்றீங்க. அப்போ அது பெரிய மாற்றத்த கொண்டு வந்தது. அப்போ உங்களுக்குள்ள அந்த குரூப்புக்கு என்ன நடக்குது அப்டின்னும் இருக்கலாம். என்ன மாதிரியான ஃபீல் கிடைச்சது? உங்களுக்கு என்ன மாரியான எக்ஸ்பிரஷன் நீங்க கேட்டீங்க? அது உங்க மேல என்ன எஃபெக்ட் ஏற்படுத்துச்சு? மத்தவங்க எல்லாமும் இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா, மக்களோ, இந்த சிச்சுவேஷனோ அந்த ரிசீவ் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப இதுலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்க எழுதுங்கன்னு விரும்புறேன். இது அந்த மாதிரியான டைமு. இப்போ இந்த நேரம் இந்த மாரியான செய்திகள எடுத்து நீங்க அத மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. அப்போ நம்மளோட கதைய பத்தியே தெரிய, அத மத்தவங்களுக்கு சொல்ல, நெறைய நெகட்டிவ் நரேட்டிவ்ஸ் இருக்கு. நாம ஒரு வித்தியாச வகையான வாழ்க்கைய பத்தி நாம மத்தவங்களுக்கு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில. இந்த கதைய மத்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா சொல்லலாம். இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. 3 புக்ஸ் நான் எடிட் பண்ணேன். டெவலப்மெண்ட் பத்தி ஒரு சின்ன டவுன் இது. இதுல வந்து அந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒரு 50 கண்ட்ரிலேருந்து வந்து 20 குரூப் இருந்தது. அப்போ அவங்க கம்யூனிட்டில ஏற்பட்ட பாதிப்பு எழுத சொன்னாங்க. அப்ப அதுலேருந்து ஒரு நல்ல கலெக்ஷன் கிடைச்சிருக்கு. அது வந்து 3 புக்கா எழுதியிருக்கு. அது வந்து மத்தவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நெனைக்கிறோம். எப்படி அவங்களுடைய சமூக சேவை செய்யறது அப்படின்னும் அவங்கள யோசிக்க வைக்கும். எனக்கு வந்து கதைகள் வந்து ரொம்ப ஊக்கமளிக்கிறதுதான் நான் நினைப்பேன். நெறைய பிரம்மா குமாரிகள் உலகத்துல இருந்தும் கேட்போம். எல்லாருக்குமே உட்காந்து கொஞ்ச நேரம் படிக்கணும்னு தோணும். அதிலிருந்தும் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிளம்பி போகும். அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன். அப்போ இதுலேருந்து நம்மளுடைய டேக் அவே டுடே என்னவா இருக்கும்? நமக்கு கடவுள்கிட்ட இருந்து என்ன கிடைக்குது? சோர்ஸ் அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்குது? இந்த நேரம்.
அது வந்து ஹை குவாலிட்டி சர்வீஸ்க்கு உதவக்கூடியதாக என்ன இருக்கு? இதுலேருந்து தான் நாம இன்னைக்கு ஆரம்பிச்சோம். அப்போ எல்லா குணங்கள் சக்திகளின் கடலாக இருக்கார் அவரு. அப்போ சேவை பண்ணணும்னா அதற்கு நமக்கு பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தை மாற்றத்திற்கான பொறுப்பு. அப்போ நீங்களே உங்களுக்காக ஒரு நோட் எழுதிக்கோங்க. அது குணமோ சக்தியோ சேவை செய்யும்போது அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க? எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். எல்லாருமே ரொம்ப பெரிய மனதோட சேவை பண்ணுங்க. கடவுளோட சேர்ந்து சேவை பண்ணுங்க. உங்களோட ஆரம்பிச்சு இந்த முழு உலகத்துக்கும் இந்த சேவை நடக்கட்டும். ஆன்மீக சேவை. நாம தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்கள். சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் டெபி. இந்த அழகான இந்த சேவையில இவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத அழகா திரும்பி பார்க்க வச்சிங்க. நாம வந்து சுயம், மற்றவர்கள், இயற்கை எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இப்போ சிஸ்டர் அனு வந்து நன்றியுரை கூடுவார்கள். அதுக்கப்புறமா ஒரு சின்ன மெடிடேஷன் இருக்கும். ஏன்னா, இது ரொம்ப அழகா இருந்தது. சிஸ்டர் டெபி நம்மள அந்த லேயர்ஸ் கொண்டு போனாங்க இல்லையா? அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதை பார்க்கும்போது லேயர் பை லேயரா பார்த்தோம் நம்ம. எப்படி நானு சேவை மூலியமா எல்லாத்தின் மீதும் தாக்கம் ஏற்படுத்துறேன் அப்படின்னு. எனக்கு வந்து தினமும் பரமாத்மா கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. என்னுடைய மனம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிகள். எல்லார் சார்பாகவும் நிறைய பேர் வந்து இதை நாம அடுத்த வீக் ஒர்க் ஷாப்லயும் எடுத்துட்டு போலாம். நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் ஷேர் பண்ணோமோ, ரிஃப்ளெக்ட் பண்ணோமோ, இதை வந்து நெக்ஸ்ட் வீக்கும் நாம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இது ஏற்கனவே சொல்லிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் வீக் ரிவிஷன்ல நாம 2 சிஸ்டர்ஸும் லூசியானா, டெபி சொன்னத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வந்து வின்டர் டைம்ல தான் இருக்கும். 8:30 இந்தியா டைம். அப்புறமா வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரிஸ் டீம் உங்க எல்லாருக்கும் கூட தேங்க்ஸ். எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி இந்த புக்கு வால்யூம் 1 இருக்கு. இது வந்து மதுபன்ல இருக்கு. வேன்கூவர்லயும் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க இமெயில் பண்ணலாம். vancouver@ca.brahmakumaris.org. வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரிஸ் அட் ஜிமெயிலுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் பற்றி ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். எல்லா வீடியோஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஹசா.in ஒரு ஃபோட்டோகிராஃபை மறந்துட்டேன். இது நல்ல ஒண்டர்ஃபுல்லான ஜேர்னி நம்ம பார்த்தோம்.
வீடியோ ஆன் பண்ணுங்க. ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நன்றிகள். இப்போ நாம மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ என்ஜாய் பண்ணலாம். ஓம் சாந்தி. நாம அமைதியில உட்காரலாம். நீங்க ஆத்மான்னு புரிஞ்சு உட்காருங்க. கண்களுக்கு பின்னாடி மூச்சை இழுங்க. மூச்சு விடும்போது டென்ஷனை விட்டுருங்க. எல்லாத்தை விட உயர்ந்த குணமான அன்பு உங்களுக்குள்ள வருது கடவுள்கிட்ட இருந்து. அதன் அதன் கூட நிறைய சக்தியை சேர்த்துருங்க. நம்ம கிட்ட இருந்து பெருந்தன்மை அப்படின்ற ரொம்ப இனிமையான நறுமணம் நம்மளை சூழ்ந்து இருக்கட்டும். ம். இரக்கம் அப்படின்ற வைப்ரேஷன்ஸும் அதிகரிக்கட்டும். இறைவன் இந்த எனர்ஜிஸை டைரக்ட் பண்ணட்டும். எங்க போகணுமோ அவர் வழி நடத்தணும். இது வந்து ஆன்மாவாகி எனக்குமே நன்மை செய்து, சேவை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பாருங்க. உலகம் மாறுறத பாருங்க. ஒவ்வொரு ஆத்மாக்கா நன்மை நடந்துட்டே இருக்கு. இறைவன் வந்து அசம்பவமான விஷயத்த சம்பவமாக்கிட்டு இருக்கார் அப்படின்றத பாருங்க. இப்போ உண்மையான சேவை கொடுக்கறது மற்றும் பெறதுனுடைய கலை புரிஞ்சுக்கிறது தான் சேவை. உங்களை நீங்க கொடுக்கறது இறைவன் நம்மூலியமா கொடுக்கறது. இதனுடைய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. கடவுள் கொடுக்கும்போது நீங்க செய்யறதுன்றத மாத்தி மற்றவங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடியதா அது மாறிடுது. அந்த வைப்ரேஷனை ஒரு நிமிஷம் நாம ஹோல்ட் பண்ணலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ. அடுத்த வாரம் பார்க்கலாம்.